பிரேஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐ டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். நீங்களும் பார்க்கும்படி இந்த எப்படி சொல்கிறது, பவுல் சொன்னது போல் இந்த அகால பிறவி, நான் பாவிலே பாவி பிரதான பாவின்னு சொல்லுவார். அதுபோல் அற்பமாக கிடக்கிற என்னோட ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லும்போது அதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் இதில் எந்த நாட்களிலே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு குறித்து அவர் யாரிடத்துல அவருடைய வியாகுலமோ கஷ்டத்தையும் சொல்கிறாரு என்பதை குறித்து நம்ம இந்நாளிலே பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான மெசேஜ், எல்லாருக்கும் உதவும். இது நான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் தயவு செய்து ஒதுக்கி நேரம் கேளுங்க. பெரிய 20 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் கிடையாது, சும்மா 10 நிமிஷம் மெசேஜ் தான் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 32லேருந்து 37 வரைக்கும் தான் இந்த மெசேஜ். நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சு கற்றுக்கொண்டீங்கன்னா மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், அது ரொம்ப உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். ஆமாம். பின்பு கெச்சமேனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இங்கே என்ன நடக்குது கெச்சமேனே என்ன தோட்டத்தில், அவங்க அடிக்கடிக்கு இயேசுவோட சீஷர்களும் என்ன பண்ணுவாங்க, போய் செபிப்பாங்க, பேசுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. எந்த கிராமத்துக்கு போகலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவங்க எப்படி இருக்கணும், நீங்கள் எல்லாம் அங்கே தான் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க போல். அப்போது அந்த கெச்சமேனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து அவர்களோட சீஷர்களை நோக்கினா சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணமலும் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி. என்ன நடக்குது அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கட்டத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். 3 வருஷம் ஊழியத்தில் கடைசி நாட்களில் அவர் வந்து என்ன பண்ணுறார், நிற்கிறார். சிலுவைக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள், அவர் இந்த சிலுவையில் கொண்டு போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் அந்த கெச்சமேனே என்ன தோட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சீஷரோட அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு என்று நம்ம பார்ப்போமானால், தன் மரணத்தை குறித்து பேசுகிறார். அந்த நேரத்தில் கூட பாருங்கள், 12 பேரில் அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா, 3 பேர் தான் செலக்ட் பண்ணுறார். அவரோட பர்சனலாக பேசுகிறதுக்கு 3 பேர் தான் செலக்ட் பண்ணார். பிரியமானவர்களே, இதில் நான் அதை படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டி கொண்டு போய் திகிலடையும் மிகவும் வியாகுலப்படும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழுத்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானா அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளது தான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். பிரியமான மறுபடியும் என்ன பண்ண ஜெபிக்க போகிறேன். இங்கே என்ன நடக்குது, நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம், நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 கம்பெனிலேருந்து சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன், சரிங்களா? இது இப்போ வந்ததில்லை எனக்கு. சின்ன வயசுலேருந்து சித்தப்பா இதை சொல்லிட்டாரு, சித்தி இதை சொல்லிட்டாங்கம்மா, ஆயா மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், ஆயா அப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு நான் அதை ஃபீல் பண்ணி சொல்லுவேன். எனக்கு அது ஒரு பழக்கம் எனக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னே எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதை என்ன பண்ணக்கூடாது, என்ன விசேஷம் அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, யாரிடத்துல எப்படி சொல்லணும்னு எனக்கு சொல்ல தெரியாததுனாலே என் ஊழியத்தில் அநேக குழப்பங்கள். பிரியமானவர்களே, அநேக குழப்பங்கள். யார்கிட்ட வியாகுலப்படணும், யார்கிட்ட ஃபீல் பண்ணணும், யார்கிட்ட யாரை பற்றி பேசணுன்ற அறிவு இல்லாததுனாலே என் ஊழியத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். கலகம் பண்ணுகிறவங்களா, மனசுக்குள்ளே வச்சுக்கிறவங்களா, அதுக்காக ஜெபிக்கிறவங்களா, சமாதானம் பண்ணுகிறவர்களா, சண்டை மூட்டி விடுகிறவர்களா, பிரிக்கிறவர்களா என்று தெரியாமல் அந்த பழக்கம் எனக்குள்ளே என்ன பண்ணுது, அந்த ஃபீல் பண்ணுற பழக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது.
உங்களுக்கு இது படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது அந்த பழக்கத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வர வேண்டும். இதை பார்க்கிற யாராவது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? வெளியே வர வேண்டும். அப்படியா அப்படின்னு கேட்குற ஒரு சிநேகிதன் இருந்தால் அவனை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க? விட்டு விடாதீங்க. அவங்கள பத்திரமா பிடித்து கொள்ளுங்கள். இந்த யோவானும் சரி, யாக்கோபும் சரி, பேதுரும் சரி, அருமையான என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நல்ல லெட்டர்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவரை குறித்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம்? ஆமாம், அவரை குறித்து வெளிப்பாடுகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் மட்டும் ஏன் செலக்ட் பண்ணார் அப்படின்னு நான் நினச்சேன், பார்த்தேன். பார்க்கும் பொழுது இவர்கள் அவருக்காக பரிதவிக்கிற ஒரு நபர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 12 பேர் இருக்காங்களே, மிச்சம் இங்கே 9 பேர் இருக்காங்களே, ஏன் அவங்க கிட்டலாம் சொல்லலை? எதற்காக சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருவேளை அதை வேறு மாதிரி யோசிக்கிறவங்களா இல்லை வேறு மாதிரி நினைக்கிறவங்களா அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பேதுரும் யாக்கோபையும் 12 பேரில் 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களோட என்ன பண்ண பர்சனலாக பேசுகிறார். பேதுரும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டி கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நம்ம சில பேர்கிட்ட நம்ம திகில் அடையவும் வியாகுலப்பட்டோம்னா, ஆமாம் இந்த இந்த பொம்பளைக்கு வேறு வேலையே இல்லை, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, இதெல்லாம் ஊழியம் தானே செய்யுது, எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. இன்னொன்று நல்லா கேட்டுக்குங்க, அப்படியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறத ஏதோ ஒன்று நீங்கள் காமிக்கிறீங்க, சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, அவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னுட்டு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, அது என்னான்னு கூட தெரிஞ்சிக்க விரும்பலை அப்படின்னா அவங்களோட தயவு செய்து எதுவுமே ஷேர் பண்ணவே பண்ணாதீர்கள். அப்போ பாருங்கள், அவர் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 3 பேரை செலக்ட் பண்ணுறார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. யார்கிட்ட யார் சொல்கிறது? அப்போ பாருங்கள், இதில் என்ன நம்ம இன்னொன்று தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ஒரு 2 பேர் தேவைப்படுகிறது. அவருக்கும் ஷேர் பண்ண நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்போ நாமெல்லாம் எந்த மொழிக்கு நான்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சின்ன பசங்களாட்ட வெளியேந்தே எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிடுவேன். எனக்கு இந்த சிஸ்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சிஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இந்த இந்த அக்கா இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணுவேன். பழகிட்டாங்கன்னா டக்குன்னு ஷேர் பண்ணிவிடுவேன், சொல்லிவிடுவேன். ஆனால் நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் கற்றுக்கொண்டேன், இனி யார்கிட்டையும் என்ன பண்ணிடக்கூடாது? ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்கும் பொழுது பிசாசானவன்னு என்ன பண்ணுறாங்க? கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நம்ம கவலைப்படுறோமா? சமாதானமாக சாட்சி சொல்கிறோமா? இல்லை என்ன துக்கம் கொண்டு இருக்கிறோமான்னுட்டு அதுலேயே கிருஷ்ணாவில் ஊற்றி அவன் என்ன பண்ணுவான்? கொளுத்தி போடுவான். அவன் நேராக ஊற்ற மாட்டான், இவங்க மூலிமா கொளுத்தி போடுவான். அது போய் அங்கே போய் பரவும், அங்கேருந்து அங்கே பரவும், அங்கேருந்து இங்கே பரவும், இப்படியே பரவிட்டு இருக்கும். சரியாக புரியாதவர்களிடத்திலே நாம் சொல்லுவோம். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, ஏன் 3 பேரை செலக்ட் பண்ணால் நீங்கள் யோசிங்க. அதே போல் நம்ம கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணி நம்ம நம்மளோட இது ஷேர் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நமக்கு மைண்டு ரிலாக்ஸ் கிடைக்காது. ட்ரெயினில் ஒரு அம்மா கூட நான் யார்கிட்டனாலும் கீழே உட்காந்து பேசிட்டு போகும்போதும் சரி, வரும்போது சரி. மேக்ஸிமம் வரும்போது நிறைய பேசுவேன், ஊழியத்துக்கு போகும்போது கம்மியாக பேசுவேன். அப்போ பாருங்கள், அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் ரொம்ப மனக்லேசமாக இருந்தேன், நான் சமாதானமே இல்லை, அந்த கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட பேசும்போது ஃபுல் சமாதானம் எனக்கு கிடச்சிது, எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது, ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நம்ம எப்படியா இருக்கிறோம்? சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ நம்ம எல்லாருமே யாருக்கு ஒன்றாலும் நான் சொல்கிறேன், கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளணும். சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து அந்த வேலையை நம்ம விட்டு நீங்கள் கூடுமானால் அது நீங்கள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பா பிதாவே, உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்றார். முற்றிலுமாக எல்லாமே இயேசுவிடத்தில் அவர் தன்னை என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார். நாம் கூட ஊழியத்தில் அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுத்து நாம் போக வேண்டும், நடந்து போக வேண்டும். அவர் பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் எனக்காக ஜெபிக்கக்கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா? அவருக்கே ஜபம் தேவையாக இருக்கிறது, அவருக்கே ஒரு ஒரு ஷேர் பண்ண ஆள் தேவையாக இருக்கிறது.
கூட அவர்கள் இருக்க வேண்டும் என்று அன்பாக இருக்கீங்களான்னு சொல்லி ஏங்குகிற ஒரு இருதயம் இருக்கிறது. நாம் எந்த மூளைக்கு நாம் அப்படி அதனால் அவர் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததுனால யார்கிட்ட எப்படி பேசணும் கற்றுக்கொண்டார் நமக்கு தெரியாததுனாலே. நீங்கள் நிறைய பைபிளில் படிங்களேன், மார்க்கு, மத்திய, லூக்கா, இது யோவான்லாம் பாசிட்டிங்கன்னா இயேசு விடத்தில் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டனம் பண்ணி பேசுகிற இடத்துல கண்டனம் பண்ணி கண்டிப்பாக பேசணும். அது கெட்ட பேர் சொல்கிறாங்க, நல்ல பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. இந்த சிபிஎம்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமை. நிறைய பேரை நான் கேட்டிருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க தன்னை பற்றி, நான் பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட்டு, கொடுமை. ஒருத்தர் சொல்கிறார் 39 வருடம் ஒரே மனிதனோடு இருந்திருக்கிறார். அவருக்கு வந்த பேர் அவன் அடிமை, அவர் பேச்செல்லாம் கேட்பானா. நல்ல ஒரு ஊழியத்தை என்ன பண்ணார், கற்றுக்கொண்டார். இன்றைக்கி நம்மளால் இருக்க முடியாது. என்னங்க என்ன இப்படி அப்படின்னாலே போச்சு, அதை ஓடிடுவாங்க. தொட்டா சிலிங்கி. பிரியமானவர்களே பாருங்கள், அப்போது யாரிடத்திலே நாம் வியாகுலப்பட வேண்டும், யாரிடத்திலே நம்ம துக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியா நீ உள்வாங்குகிறவர்களிடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். அதை எடுத்துன்னு போயிட்டு ஏன் அந்த அம்மாவுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறவங்களிடத்துல நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லி கவனம் கவனம். உங்கள் குடும்பத்தை அவர்கள் கெடுத்து விடுவார்கள், ஊழியத்தை கெடுத்து விடுவார்கள். ரொம்ப கவனமாக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நான் இப்பொழுது நிறைய டைம் இதை நான் படிச்சிருக்கேன். இது பல வருஷம் முன்னாடி இதை நான் மெசேஜ் கொடுத்துருக்குறேன். ஆனாலும் அறிவு எனக்கு இல்லை. அங்கங்கே அடி வாங்கின பிறகு அவர்களை குறித்து சிலதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தின பிறகு இப்பொழுது எனக்கு அறிவு வருகிறது. எல்லாரிடத்துலையும் என் கூட இருக்கிறவங்க ஒரு 5 வருஷமாக இருக்கிறாங்க. ஆமாம், 20லேருந்து ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க பேர் ரூத்து. ரொம்ப எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், பேசுவேன். என்னை திட்டுவாங்க, நீங்கள் என்ன எல்லாத்தையும் சொல்கிறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. நம்ம ஒரு ஊழியக்காரு, நம்ம விட பெரியவங்க அப்படின்னு நான் பேசிடுவேன். ஆனால் உண்மையிலேயே அது நான் யோசித்தேன் தான், நான் சொன்னால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி. அதை பரப்புகிறவர்கள், அதை பிரிக்கிறவர்கள், அதை பிதட்டுகிறவர்கள், அதை முடி போட்டு அதுக்கு கண்ணு மூக்கு காது வச்சு பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர். புரியாதவர்களிடத்தில் நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் அவர்கள் 1 2 2 4 10 ஆக்கிடுவாங்க. நீங்கள் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் கூட நீங்கள் வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் பாருங்கள், 12 பேரில் 3 பேர்கிட்டும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ண, தன்னையோட பர்சனலை கடைசி காலத்தை குறித்து அவர் கவலையை பேசுகிறார். எல்லாரிடத்துலையும் கவலையை குறித்து பேசாதீர்கள், கவனம். எல்லார்கிட்டையும் கச்சுன்னு பேசாதீர்கள். நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம், ஆனால் அந்த ஆக்டிவிட்டிஸ் மாற்ற முடியல. நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், இயேசு எல்லாரிடத்துலையும் எல்லாமே பேசலாம். எங்கே கண்டனம் பண்ணுமோ அங்கே கண்டனம் பண்ணார், எங்கே எதிர்த்து நின்று பேசணுமோ அங்கே பேசினார், எங்கே அவர்களை கண்டிக்கணுமோ அங்கே கண்டித்து பேசினார், எங்கே அன்பாக இருக்கணுமோ அங்கே அன்பாக இருந்தார். நாமும் முழுசாக அவரை மாதிரி வர முடியாது, நம்மளும் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கற்றுக்கொள்ளுவோம். இதனால் நிறைய குழப்பங்கள் பாருங்கள், நிறைய குழப்பங்கள். பெண்கள் இருக்காங்க பாருங்கள், செய்யாதே சொல்லாத என்னன்னா அதை தான் என்ன பண்ணுவாங்க, முதல்ல சொல்லிவிடுவாங்க. ஆண்கள் வச்சு 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 மனசில் வச்சு அவங்க ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி ஆகும், நமக்கு தான் ஹார்ட் அட்டாக் கம்மி. ஏன்னா நம்ம ஷேர் பண்ணிடுறோம், அவங்க மனசுலேயே வச்சுருப்பார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை நம்ம பின்பற்றுவோம். அவரை போல நிறைய காரியங்களை அவ்வளோ முழுசாக நம்மளால் பண்ண முடியலாம், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவோம். நம்ம அதில் வெற்றி பெறுவோம். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிலுவை கூட உனக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட கண்ணீர். லூக்கால வாசிக்கும் பொழுது அவர் கண்ணீர், அவரோட வேர்வை இரத்தமாக மாறினது என்று பார்க்கலாம். பிரியமானவர்களே, லூக்காவா மார்க்கா தெரியல, 14ஆம் அதிகாரத்தில். ஓகே, அதனால் நீங்கள் கவனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.